அனைவருக்கும் மதிய வணக்கம். கோயம்புத்தூர் வீர பெண்கள் ஆட்டோ ஓட்டும் அமைப்புன்னு சொல்லி கோயம்புத்தூரில் ஒன்று உருவாக்கி இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. அது வந்து மகளிர் தினம் வந்து செலிப்ரேஷனுக்கு வந்து நம்ம நேரு நகர் லைன்ஸ் சங்கம் அவர்களின் மூலமாகவும் எங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் வீர பெண்கள் சிங்கப்பெண் விருது லைன்ஸ் கிளப் மூலியமாக எங்களுக்கு வழங்கப்பட்டது. அதை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எத்தனை வருஷமா ஓட்ட ஓட்டிட்டீங்க? இது மாதிரி சார், நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பாகியலட்சுமி அம்மா இருக்காங்க. அவங்க வந்து 27 வருஷமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க மூலியமாக வந்து இந்த கோயம்புத்தூர் வீர பெண்கள் குரூப்னு சொல்லி அமைக்கப்பட்டோம். இப்போ வரைக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேருக்குமே வந்து பாகியலட்சுமி அம்மா வந்து குரூப் அமைப்பாளராகவும் நான் ஒருங்கிணைப்பாகவும் இருக்கேன். எங்களுக்கு வந்து முழுக்க சப்போர்ட் கொடுக்குறது வந்து கோவை நேரு நகர் லைன்ஸ் கிளப் சார்பாக அவங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அவங்க சப்போர்ட் இன்றைக்கும் இல்லை, என்றைக்குமே எங்களுக்கு வேணும்னு சொல்லி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கோம். சார், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் பல சூழ்நிலை பல கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் சார் வருவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பல நல்ல விதமான ஆண்களும் இருப்பாங்க, பல கெட்ட விதமான ஆண்களும் இருப்பாங்க. எங்களுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட்டாகவும் இருக்காங்க. நாங்கள் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் வரோம். எதுக்காக இது வரோம்னு சொன்னால் நாங்கள் வந்து யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டுக்காக மட்டும்தாங்க சார் நாங்கள் வண்டி ஓட்டுறோம். எங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, ஃபேமிலி சுச்சுவேஷனாகவும் ஆட்டோ ஓட்டுறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் இந்த ஆட்டோ அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே வந்து உயிர் மூச்சு மாதிரி தான் சார். நாங்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக அது எங்களோட வாழ்வாதாரத்துக்காக நாங்கள் வந்து எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்டாக வந்து எடுத்துக்கிறோம். வணக்கம், என் பேர் பாக்கியலட்சுமி. நான் கோயம்புத்தூர்ல 27 வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன். நான் லைனுக்கு வந்த புதுசுல நான் ஒரு 2-3 வருஷமெல்லாம் தனியாக தான் இருந்தேன், வண்டி ஓட்டிட்டு இருந்தேன். அப்போ ரொம்ப ஒரு கூச்சமாகவும் அச்சமாகவும் ஒரு கேளிக்கை பொருளாக பார்க்கப்பட்டேன். அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் வந்து இப்போ நிறைய பெண்கள் கோயம்புத்தூர்ல ஓட்டிட்டு இருக்கிறாங்க. சரி, இவங்களெல்லாம் ஒரு ஒருங்கிணைச்சு நம்ம ஒரு ஒற்றுமையாக இருக்கணுங்கிறக்காக இப்போ ஒரு குரூப் ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சுங்க. இப்போ இந்த குரூப் நல்லபடியாக போயிட்டு இருக்கிறோம். நம்ம கோயம்புத்தூர் நேரு நகர் அறிமுக சங்கம் லைன்ஸ் கிளப் சார்பாக நம்ம செந்தில்குமார் அண்ணாவும் மோகன்ராஜ் அண்ணாவும் நம்ம கோயம்புத்தூர் ஆட்டோ ஓட்டும் வீர பெண்களுக்கு சிங்கப்பெண்கள் விருது கொடுத்துருக்குறாங்க. அவங்க இருவருக்கு ரொம்ப நன்றியை சொல்லி நம்ம இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஓட்டுறவங்களாகட்டும் ட்ரெயின் ஓட்டுறவங்களாகட்டும் அவங்களுக்கு நல்ல மேலிடமாக அவங்கள கொண்டாடப்படுறாங்க ஒரு சாதனை பெண்களாக. எங்களை ஆட்டோ ஓட்டும் பெண்களுக்கு இவங்க கோயம்புத்தூர் ஆட்டோ ஓட்டும் வீர பெண்கள் சிங்கப்பெண்கள்ங்கிற விருது கொடுத்துருக்குறாங்க நம்ம லைன்ஸ் கிளப் சார்பாக செந்தில்குமார் அண்ணாவும் மோகன்ராஜ் அண்ணாவும். அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. இன்னும் நம்மளுக்கு சலுகைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. அதே போல் 1 லட்ச ரூபா மானியத்தில் ஆட்டோவெல்லாம் அரசாங்கம் செய்கிறாங்க. இது எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப உபயோகமாகவும் அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உண்டான வழியாகவும் இருக்குது. மாத உரிமை தொகையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் பெண்களுக்கு நிறைய பேருக்கு உதவிகரமாக இருக்குதுங்கிறத இந்த நல்ல நாளில் நான் தெரிவித்து நன்றி வருகிறேன்.